அண்ட் இந்த ரீகன்ஸ்ட்ரக்டிவ் யூராலஜி அப்படின்ற பிரிவு இன்னைக்கு தனியாக தெரியறதுக்கான காரணம் என்ன? நமக்கு இதோட புரிதல் பெட்டர் ஆயிடுச்சு. ரெண்டாவது, பேஷண்ட்டோட வாழ்க்கை தரம் முக்கியம் அப்படிங்கிற புரிதல் அதிகமாகிடுச்சு. ரெண்டாவது, அதாவது மருத்துவத்தோட புரிதல் அதிகமாகிடுச்சு, பேஷண்ட் வாழ்க்கை தரம் முக்கியங்கிற புரிதல் அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் பண்ணுற டெக்னிக், அந்த அறிவியல் அதிகமாகிடுச்சு. இதை மூணுமே சேர்ந்து இப்போ என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சுன்னா, இந்த மாதிரி பேஷண்ட்டு நீ ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு டியூபோடு நீ வாழு, ஒரு டியூப் மட்டும் போட்டுக்கோ, வாழ்க்கை தரமே குறைச்சி வாழணும். இவங்கெல்லாம் இந்த பேஷண்ட்லாம் நார்மலாக 100 வயசு 80 வயசு வாழக்கூடியவங்க. அவங்களுக்கு சீக்கிரம் முடியலாம் வராது, அவங்க நல்லா வாழறவங்க. ஆனால் வாழ்க்கை தரம் ஃபுல்லாக பாதித்து வீட்டோட அடைஞ்சிருக்கிறவங்களுக்கு மாற்று சீரமைப்பு மூலமாக அவங்க வாழ்க்கை தரத்தை மாற்றி கொடுக்க முடியுது. அதனால இந்த பிரான்ச் இப்போது மிளிர்ந்து, புதுசாக இல்லை இருந்தது, ஆனால் மிளிர்ந்து வந்துருச்சு இப்போ. அண்ட் டாக்டர், நீங்கள் யுரேத்ரல் ஸ்ட்ரிச்சை பற்றி சொல்லியிருந்தீங்க, சிறுநீரக குழாயோட இறுக்கம் பற்றி. அது பேசிக்லி எதனால் ஆகுது டாக்டர்? அண்ட் இன்னைக்கு காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ் இதனால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு கேள்விப்படுறாங்க. எஸ், ரொம்ப வெரி குட் கொஷின். இது எதனால் வருதுன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இன்ஃபெக்ஷன்னால் இருக்கலாம். ஏதோ அடிபட்டுச்சு வைல் பிளேயிங் கிரிக்கெட், ஃபுட்பால், யார் கிக் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. நிறைய பேர் சைக்கிளிங் ரெகுலராக பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். இன்ஃபெக்ஷனால் வரலாம். நம்ம ஏதோ ப்ரொசீஜர்ஸ் பண்ணியிருக்கோம், காமனாக இப்போது சர்ஜரிஸ் பண்ணுறோம் ப்ராஸ்டேட்டுக்கு, கிட்னி ஸ்டோன்ஸுக்கு. அந்த யூரின் பேசேஜ்லேருந்து தான் நம்ம எல்லா கேமரா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே போவோம். ஸோ சம்டைம்ஸ் அதனாலே ஸ்ட்ரிக்சர் வரலாம். ஸோ இதுதான் பேசிக் ரீசன்ஸ் ஃபார் ஸ்ட்ரிக்சர் வர்றதுக்கு. ஓகே டாக்டர், இதுக்கு என்ன மாதிரியான நவீன சிகிச்சை முறைகள்லாம் வந்திருக்கு? இப்போது பேசிக்காக நீங்கள் பேக் போனீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெகுலராக ஒரு டெம்பரரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே, இன்னைக்கு ப்ராப்ளம் வந்திருக்கா, இன்னைக்கு கொஞ்சம் ஒரு இமீடியட் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு டைலட்டேஷன்னா அந்த ஸ்கார் ஏரியா மட்டும் கொஞ்சம் ஒரு ஓப்பனிங் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுருவாங்க. அது ஒரு கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும், ஒரு 1 month மேக்ஸிமம் 2 months நல்லாயிருக்கும். ரிப்பீட்டடாக அந்த மாதிரி டைலட்டேஷன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, நீங்கள் எத்தனை தடவை டைலட்டேஷன் பண்ணுவீங்க, எத்தனை தடவை ஸ்கார் பண்ணுவீங்க, திருப்பி அது ஸ்காராகி திருப்பி இன்னும் அதிகமாக பிரச்சனை தான் வரும் அது. ஸோ அதான் டைலட்டேஷன் சொல்லுவாங்க. யூஸ்வலி இந்த டைலட்டேஷன் எப்போ பெனிஃபிட்டாக இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஸ்மால் ஸ்ட்ரக்சர், ரொம்ப பெருசாக கிடையாது ப்ராப்ளமு, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பண்ணலாம். 1 attempt only, அது மேலே நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன வந்திருக்கு, அதாவது டைலட்டேஷனோட ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30% 40% தான் இருக்கும். ஒரு 100 பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு 30 பேர் நல்லா இருப்பாங்க, 70 அகெயின் ப்ராப்ளம் வரும். ஸோ யுரெத்ரோபிளாஸ்டின்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. இது ஒரு அட்வான்ஸ்ட் டெக்னிக் ஃபார் யுரெத்ரல் ஸ்ட்ரக்சர். இதோட அட்வான்டேஜ் என்ன, பேஷண்ட்டோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டைலட்டேஷன் பண்ண தேவையில்லை. சக்ஸஸ் ரேட் மோர் தென் 95% இருக்கும். பேஷண்ட் நார்மல் டெய்லி ரூட்டீன் லைஃப் பண்ணலாம் திருப்பி சர்ஜரி பண்ணிவிட்டு. ஃபஸ்ட்டு பேஷண்ட் என்ன பயப்படுவாங்க, எனக்கு மேரேஜ் அஃபெக்ட் ஆகுமா இந்த சர்ஜரி பண்ணிங்கன்னா, அது. செகண்டு, எனக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம்ஸ் வருமா, அது ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் திங் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா, இந்த ஆப்ரேஷன்னால் அந்த ப்ராப்ளம்ஸ் அவ்வளோ சிக்னிஃபிகண்ட் கிடையாது. நீங்கள் நார்மல் மேரேஜ் லைஃப் கண்டினியூ பண்ணலாம். ஸோ யுரெத்ரோபிளாஸ்டி அண்ட் ஆப்ரேஷன் இட் ஹேஸ் வெரி சிக்னிஃபிகண்ட் சக்ஸஸ் ரேட் மோர் தென் 95% இருக்குது. அது இல்லாமல் இப்போ அட்வான்ஸ்ட் லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் நிறைய வந்திருக்கு ஸ்ட்ரக்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஓகே, ஸோ ஜென்ரலாகவே இன்னைக்கு சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பற்றின ஒரு நாலேஜ் இருக்கலாம். பட் ஆனால் ஊர் சைடில் அந்த மாடுபிடி வீரர்களுக்கு சில டைமையும் அவங்களுடைய பிறப்புறுப்பில் அடிப்படும். அண்ட் ஏதாவது ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்க்கு சம்டைம்ஸ் ஏதாவது இன்ஜுரிஸ் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அண்ட் டாக்டர், இந்த சிகிச்சை முறை கொஞ்சம் ஆபத்தானதா? ஏன்னா புதுசாக ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கும் போதே அதில் ஏதாவது ஆபத்து இருக்கா, இதை பண்ணக்கப்புறம் நம்ம இயல்பு வாழ்க்கை எவ்வளோ நாளுக்குள்ளே நம்ம ரிட்டர்ன் பண்ணலான்ற ஒரு டவுட் இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி ஆக்சிடென்ட் சொன்னீங்களே, நம்மகிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ஜஸ்ட் 52 years old, ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. மேலே இருந்து ஜஸ்ட் ஒரு லாக் ஃபெல் டவுன் அந்த பெல்விஸ், ஃபுல் போன்ஸ் ஷேட்டர் ஆகி ஆல்மோஸ்ட் அந்த யுரித்ரல் பேசேஜ் இருக்குல்ல அது ஃபுல்லாகவே கட் ஆகிடுச்சு பேஷண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே இப்போது பேஷண்ட் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 2 years அவங்க நடக்கிறாங்க, நார்மலாக யூரின் பாஸ் பண்ணுறாங்க, நார்மல் மேரிட் லைஃப் எல்லாமே கண்டினியூ ஆகிட்டுருக்கு பேஷண்ட்டுக்கு. திருப்பி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, திருப்பி அவங்க நார்மல் டிரைவிங், பைக் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் எக்ஸலண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ செகண்ட், எவ்வளோ நாள் ஆகும் இது ரிக்கவரி ஆகிறதுக்கு?
நார்மல் நீங்கள் டைலட்டேஷன் பண்ணிங்கன்னா பேஷண்ட் 1 day 2 days நல்லா இருப்பாங்க, தில் கெட் பேக் டு ஒர்க், சூப்பராக ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க. பட் அது விதின் 1 month திருப்பி அதே சஃபர் பண்ண போகிறாங்க. யூரத்ரோபிளாஸ்டி ஆப்ரேஷனில் வித்தின் 5 to 7 days யூ வில் பி அப்சல்யூட்லி ஃபைன். நீங்கள் திருப்பி ஒர்க் பண்ணலாம், வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணலாம். வித்தின் 1 month யூ வில் பி ஏபிள் டு கோ பேக் டு யுவர் routine ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் வித்தின் 4 to 6 weeks நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம், பைக் ரைட் பண்ணலாம், நார்மல் ரிலேஷன்ஷிப் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம் நீங்கள். அண்ட் டாக்டர், நீங்கள் வந்து சிறுநீரகவியல், புற்றுநோய் அறுவை சிகிச்சை மற்றும் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை நிபுணராக வந்திருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட சில முக்கியமான கேள்விகள் கேட்கணும். இப்போ ஆண்களுக்கு வந்து ஒரு சர்டைன் ஏஜுக்கு மேலே ப்ராஸ்டேட் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ப்ராஸ்டேட் பற்றின ஒரு தெளிவான புரிதல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எதனால் இந்த ப்ராஸ்டேட் பிரச்சனைகள் வந்து ஏற்படுது, அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஸ்டேட்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி சொல்லுங்க டாக்டர். ப்ராஸ்டேட்டுங்கிறது ஒரு சுரபி, அந்த கிளாண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில். ஸோ சுரபி எங்கே இருக்குன்னா, நம்ம வயருன்னு எடுத்துக்கிட்டோன்னா வயத்தோட அடிப்பகுதி, லாஸ்ட் ஆர்கன் இந்த பாடி அதுதான். அதோட வேலை வந்து ஒரு யங் மேன், ஒரு ஆண்மகன் வந்து தகப்பனாகிறதுக்கு அதுதான் முக்கியமான காரணம். விந்து அந்த ப்ராஸ்டேட்குள்ளார வந்து அந்த விந்து மெச்சூர் ஆனால் தான் அது வந்து ஒரு குழந்தை ஏற்படுத்துறதுக்கு அது சரியாகுது. ஸோ அந்த விந்து மெச்சூர் ஆகிற இடம் வந்து ப்ராஸ்டேட். வயதான அப்புறம் அந்த ப்ராஸ்டேட், அதாவது குழந்தையெல்லாம் பிறந்தப்புறம் அந்த ப்ராஸ்டேட்டுக்கு வேலை இல்லாமல் போது நான் அங்கேயே உட்காந்துருக்கு. ஸோ எல்லா ஆண்களுக்குமே ப்ராஸ்டேட் இருக்குது. எல்லா ஆண்களுக்கும் அந்த ப்ராஸ்டேட் சின்ன வயசில் இம்பார்ட்டண்ட். ஆனால் வயதாகும்போது அதுக்கு வேலை இல்லாமல் இருக்குது. அதோட தன்மை, அது நேச்சர் மாறுது. நேச்சர் மாறுறதுனால அந்த யூரின் பாதை ப்ராஸ்டேட் வழியாக போகுது இல்லையா, அந்த பாதை உள்ளார போகுதுல, அது சுருக்கம் அடைஞ்சு இறுக்கமாயிடுது, அவங்க ஃப்ளோ கம்மியாயிடுது. இதுதான் இந்த நிறைய பேர் நீங்கள் வந்து நம்ம தாத்தாலாம் நைட்டு 4 தடவை 5 தடவை பாத்ரூம் போகிறாரு, ரொம்ப போயிட்டு நின்றுட்டே இருக்காரு பாத்ரூமில். இதுக்கெலாம் காரணம் இந்த ப்ராஸ்டேட் சுரபி தான். ஒரு சிலருக்கு இந்த ப்ராஸ்டேட்டில் புற்றுநோயும் வரக்கூடும். எல்லாருக்கும் புற்றுநோய் வரணும்னு அவசியம் இல்லை. பெரும்பாலும் புற்றுநோய் அற்ற பிரச்சனைகள் தான் பெரும்பாலும் உண்டு. ஆனால் ஒரு சிலருக்கு புற்றுநோயும் வரக்கூடும். அதனால் இந்த பிரச்சனை இருக்கிற எல்லாருக்குமே கேள்வியை நாங்கள் கேட்குறது என்னென்னா, பிரச்சனை எவ்வளோ மோசமாக இருக்குது, அதில் புற்றுநோய் இருக்கா? இந்த 2 கேள்வி கேட்ட அப்புறம் தான் அவங்க ட்ரீட்மெண்ட் பிளானை நாங்கள் ஃபார்முலேட் பண்ணுறோம். அண்ட் இந்த ப்ராஸ்டேட்டுக்கு வெறும் அறுவை சிகிச்சை தான் தீர்வா? அண்ட் ரொபோட்டிக் சர்ஜன் வேறு நீங்கள். ஸோ இதில் வந்து ரொபோட்டிக்கோட இன்வால்மெண்ட் பற்றி சொல்லுங்கள். இதை வந்து நான் 2 வகையாக பிரிக்கிறேன். புற்றுநோய் அற்ற பிரச்சனை, புற்றுநோய் பிரச்சனை, இப்படி 2ஆக பிரிச்சுக்கலாம். புற்றுநோய் அற்ற பிரச்சனைக்கு பெரும்பாலும் தீர்வு 100 பேரில் 80 பேருக்கு வெறும் மருந்துகள் தான் தீர்வு. மாத்திரை போடுங்க போதும்னு சொல்லிவிடுவோம். ஒரு 20-25% 25% பேருக்கு தான் வந்து மாத்திரை வேலை செய்யலை, அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுன்னு வரும். அந்த அடுத்த ஸ்டெப்லேயும் பன்மடங்கான தீர்வு முறைகள் இருக்குது. இப்போ வந்து முன்னாடி ஒரே ஒரு தீர்வு முறை, TURPன்னு சொல்லக்கூடிய ஒரு டர்ப்புன்னு சொல்லுவாங்க, பெரும்பாலும் கிராமத்திலே சொல்லுவாங்க அந்த டர்ப் சார் அப்படின்பாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ண காலம் போய் இப்போ பன்மடங்கு புது ஆப்ரேஷன்லாம் வந்து பேஷண்ட்டோட, இப்போ டாக்டர் சந்தீப் சொன்ன மாதிரி பேஷண்ட் தேவை என்ன, அவங்க ரிக்குவயர்மெண்ட் என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டெய்லர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அதை மாற்ற ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து புற்றுநோய் அற்ற மருத்துவ சிகிச்சை. புற்றுநோய் உள்ளவர்களுக்கு ஆப்ரேஷன், முழு ப்ராஸ்டேட்டை எடுக்கிறது ஒரு தீர்வு. அதுதான் பெரும்பாலும் உலகத்தில் செய்கிறாங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு தான் ரோபாட் ரொம்ப உபயோகமாக இருக்குது.